இந்த வீடியோ பாருங்கள். இதில் இந்த மயான காளி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் நிற்காரு. அவர் முன்னாடி ஒருத்தர் திடீர்னு சாமி ஆடுவார். இவர் வந்து என்ன வேஷம் போட்டிருக்காருன்னா, ஔவையார் பாட்டி வேஷம் போட்டிருக்காரு நம்ம தசராவில். இவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவர் வேஷம் போட்டால் வருஷமே சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே பார்த்துட்டு மாரியம்மன் இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடுறாருன்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே ஏதோ பேய் இறங்கியிருக்குன்னு சொல்லி ரொம்ப பேயெல்லாம் ஓட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாமி ஆடியிருக்காரு 2வது வருஷம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இசக்கியம்மனுக்கு இறங்கி சாமி ஆடுறதா சொல்லிட்டு, இசக்கியம்மன்லாம் உனக்கு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மறுபடியும் இசக்கியம்மனையும் வரவிடாமல் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தா 3வது வருஷமும் சாமி ஆடியிருக்கிறாரு. சாமியை வந்து இந்த மாதிரி வரவிடாமல் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வரமாட்டாங்க. எதனால் அப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்டயே கேட்கலாம்னு சொல்லி 3வது வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாய்ப்பூட்டை திறக்கணும் அப்படின்ட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து இவர் வாயில் பிழிஞ்சு விட்டு, நான் உன் வாய்ப்பூட்டை திறந்துட்டேன், நீயே சொல்லு, நீ யார் இறங்குற அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் சாமி ஆடிட்டே சொல்லியிருக்காரு, நான் அக்கா தங்கச்சி 8 பேரில் ஒருத்தி தான் வந்திருக்கிறேன், செங்காலி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்காலி இறங்கினதுக்கப்புறம் அவர் அடுத்து இதே வேஷத்தை தொடரக்கூடாது, மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து செங்காலி வேஷம் போட போகிறாரு. இவர் வாய்ப்பூட்டை திறந்த அந்த வீடியோ, இவர் வாயை திறந்து நான் செங்காலி வந்திருக்கிறேன்னு சொன்ன வீடியோ எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வீடியோக்களை ஷேர் பண்ணலாம். ஃபோன் அழைப்புகளை என்னால் எடுக்க முடியாது, அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம ஊரில் நடக்கிற இந்த திருவிழாவை பற்றி நம்ம ஊர்க்காரங்களும் வெளியூர்காரங்களும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் ஊரில் நடந்த விஷயங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, பல தகவல்களை என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அது 4 பேருக்கு தெரியப்படுத்தலாம்.